எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம விஹாட் ஆர்ட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எல்லாரையும் ரொம்ப கவர்ந்துருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அந்த ப்ராடக்ட் பேர் நம்ம விஹாட் ஆர்ட் ஆன்லைனில் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பட்டிக் லிங்க கச்சுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்படிகமே ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? அதனால தான் ஸ்படிக மாலையெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். அது அணிந்து கொள்வதனால நமக்கு இந்த பிபி குறையும், நம்முடைய உடல் ஆரோக்கியம் மொத்தத்திற்குமே நல்லது அப்படின்னு நான் ஏற்கனவே ஸ்படிக மாலையை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பிட்டு இருக்கேன். இந்த கிறிஸ்டல்ஸ் இயற்கையாக இந்த மண்ணிலிருந்து வந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்படிகம் எல்லாம் எப்படி உருவானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாறைக்கு கீழே பல காலமாக, அதாவது யுகங்களாக கூட சொல்லலாம், நீரெல்லாம் இயற்கையாக வந்த நீரெல்லாம் அப்படியே பாறைகளில் படிஞ்சு தான் ஸ்படிகங்களாக மாறியிருக்கு. அந்த ஸ்படிகத்தை அணிந்து கொண்டாலும் நல்லது, அந்த ஸ்படிகத்தை நம்ம வீட்டிலே வைத்து அங்கங்கே வைத்து கொண்டாலும் நல்லது, பூஜை அறையில் வைத்து நம்ம பூஜை செய்தாலும் நல்லது. இதில் நம்ம விஹாட் ஆர்ட் ஆன்லைனில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆமை முதுகின் மேலே சிவலிங்கம் போன்ற வடிவத்தை உடைய லிங்கம் தான் சொல்லணும். சிவலிங்கம் ஸ்படிகத்தால் செய்தது உட்கார்ந்துருக்குன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு ஆமை, அதில் சிகப்பு கல் பதித்த கண்கள். இந்த ஆமை முதுகு மேலே ஸ்படிக லிங்கம் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இதுதான் நிறைய பேருக்கு ரொம்ப கவர்ந்துருக்கு. இதை பற்றி தான் சொல்லுங்கள் அப்படின்னு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆமையை பற்றி நான் சொல்லிடுறேங்க. நிறைய பேர் ஆமையை பற்றி தவறான கருத்தை வச்சுருக்கீங்க. ஆமை புகுந்த வீடு அப்படின்னு, முயலாமை, இல்லாமை, கல்லாமை, அந்த ஆமை, இந்த ஆமைன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடியதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஆமைன்னு சுருக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆமைகள் தான் நம்ம வீட்டுக்குள்ளே புகுந்தால் அது நமக்கு ஆகாது, ஏன்னா அதெல்லாம் நெகட்டிவ்ஸ் இல்லையா, ஆகாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆமை பார்த்திங்கன்னா இந்த டார்டாய்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது, அதுக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குது. அதனால் நிறைய நன்மைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருப்பது, தன் முதுகிலே தாங்கி கொண்டிருப்பது ஆமை தான். இது கொஞ்சம் ஆழ்ந்து படிப்பவர்களுக்கு தெரியும். அதனால தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தன்னுடைய அவதாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கூர்ம அவதாரத்தை எடுத்தார். இந்த கூர்ம அவதாரம் என்பது என்ன? ஆமை அவதாரம் தானே. ஒரு பகவானே ஒரு அவதாரத்தை எடுத்திருக்கிறார் என்றால் அது சாதாரண அவதாரமாக இருக்குமா? இந்த ஆமைகிட்ட ஒரு விசேஷம் இருக்குது. என்னன்னா, அது நீண்ட நாள் வாழக்கூடியது, உறுதியானது, எதையும் சிந்தித்து நிதானமாக செயல்படக்கூடிய தன்மையை உடையது. அதனால தான் பகவான் மகாவிஷ்ணுவே பார்த்திங்கன்னா கூர்ம அவதாரத்தை, அதாவது ஆமை வடிவை அவதாரத்தை கொண்டிருந்தார். இவ்வளவு நல்ல விசேஷங்களை கொண்ட இந்த ஆமையை நம்ம வீட்டிலே வைத்து கொண்டாலோ அதை அணிந்து கொண்டாலோ நன்மையைத்தான் தரப்போகுது. நீங்கள் கூட நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருப்பீங்க, இந்த ஆமை மோதிரத்தை நம்ம போட்டுக்கலாமா, போட்டுக்கிட்டால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, ஏதாவது ஆகுமா, நிறைய பேர் போட்டுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே போட்டுக்கலாம். நான் கூட முதல்ல ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள், வயதானவர்கள் எல்லாம் யோசிச்சு தான் போடணும் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்ததில் பார்த்திங்கன்னா எல்லாருமே போடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆமை மோதிரத்தை யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். நிறைய பேர் நம்ம விஹாட் ஆர்ட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆமை மோதிரத்தை பார்த்து வாங்கியிருக்கீங்க. சிலர் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அந்த வெள்ளியில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. வெள்ளியில் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒன்று மாடலுக்கு அனுப்புனாங்க, அதுதான் நான் இப்போ வெள்ளியில் இருக்கக்கூடிய ஆமை மோதிரத்தை அணிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த ஆமை மோதிரத்தை கூட எப்படி அணிஞ்சுக்கணும்னு சிலர் கேட்டிருந்தீங்க. நான் அந்த பதிவிலேயே தெளிவாக சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இது முகம், கீழே இருக்கக்கூடிய வால் பகுதி இருக்கு இல்லையா, இந்த முகம் இருக்கக்கூடிய பகுதி இந்த நடுவிரலில் இல்லாட்டி மோதிர விரல், 2 விரலில் எந்த விரல் வேணால் அணிந்து கொள்ளலாம். இல்லை 2 விரலில் இடம் இல்லைங்க, நாங்கள் ஏற்கனவே ஏதாவது போட்டிருக்கோம் மோதிரம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆட்காட்டி விரலில் கூட அணிந்து கொள்ளலாம். இந்த முகம் இந்த கைகளை நோக்கி மேல் நோக்கி இருக்கணும், வால் பகுதி கீழ் நோக்கி இருக்கணும். அப்படி அணிஞ்சுக்கலாம். சரி, இப்போது இந்த ஸ்பட்டிக லிங்கம்
அந்த ஆமை மீது இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்கல்ல. இதை என்ன வைக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல அதிர்வலைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆமையை வச்சாலே ரொம்ப நல்லது. அதுலேயும் கிறிஸ்டல் ஒன்று சேர்ந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலிருந்து வெளிப்படுகின்ற அதிர்வலைகள் எல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாஸ்து குறைபாடுகள் இருந்ததுன்னா இந்த ஆமையும் அந்த வாஸ்து குறைபாட்டை போக்கும். அதே சமயத்தில் ஸ்பட்டிகமும் போக்கும். அதிலேயும் லிங்கம் இருக்குது. சிவபெருமானுடைய உருவம் இல்லையா? சிவபெருமான் தோன்றியதே லிங்க உருவத்தில் தானே. அதனால் இந்த மூன்றும் சேர்ந்ததுனால நமக்கு மிக நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி தரக்கூடியது. இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பூஜை அறையில் வைக்கணுமா இல்லை ஷோகேஸில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய விருப்பம்தான். பூஜை அறையிலையும் வைக்கலாம், இல்லை நம்ம லிவிங் ஏரியாவில் அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கலாம். அது நமக்கு நல்ல விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு நல்லதை செய்யக்கூடாது. ஆரோக்கியத்திற்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஞாபக மறதி, மந்தத்தன்மை மற்றும் வாஸ்து குறைபாடுகள் இதெல்லாம் போக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பட்டிகம். அதுவும் இந்த மூன்றும் சேர்ந்து இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இந்த மூன்றும் கலந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம viha.online கொடுக்கலான்னு நினச்சி இதை நாங்கள் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். சரி, இப்போ நான் viha.online பற்றி நடுநடுவில் பேசிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் நினச்சிங்கன்னா அதை முதல்ல நான் தெளிவுபடுத்திடுறேன். அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். கூகுளுக்கு போங்க, www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு இருக்கும். அதில் நிறைய பொருள்கள் இருக்குது. நீங்கள் நிதானமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய பொருள்கள் இந்த ஆன்லைனில் மட்டும்தான் வாங்கணுமா இல்லை வேறு எந்த ஆன்லைன்லையாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது viha.online இப்போ உங்களுடைய ஆன்லைன் ஷாப், அதனால் அங்கே மட்டும்தான் கிடைக்கும். நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணுங்க. எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அங்கே நேரடியாக நீங்கள் பொருள்கள் தேர்ந்தெடுத்து கண்ணால் பார்த்து வாங்கிக்கலாம். சரி, எங்கள் ஊர்களில் ஏதாவது கடையில் கிடைக்குமா உங்கள் பொருள்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் கிடைக்காது. எங்கேயுமே நாங்கள் விற்பனைக்கு கொடுத்து வைக்கலை. என்னுடைய பெயர் சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா அது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக இது அழுத்தந்திரமாக நான் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த ஸ்பட்டிக் லிங்க கச்சுவான்னா ஆமை, லிங்கம்னா தெரியும், ஸ்பட்டிக்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்பட்டிக் லிங்க கச்சுவாவை வாங்கி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கினீங்கன்னா முதல்ல கங்காஜலமோ கோமியமோ இருந்ததுன்னா அதனால் சுத்தப்படுத்திக்கோங்க. இந்த மெட்டல் இருக்கு இல்லையா, முழுவதுமே பிராஸால் செய்யப்பட்டது கிடையாது. அது உள்ளர வேறு மெட்டல் இருக்குது, அதுக்கு மேலே பிராஸ் பூச்சு இருக்குது. அதனால் அதை நீங்கள் துடைத்தே பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த கோமியமோ கங்காஜலமோ இருந்ததுன்னா ஒரு முறை நல்லா ஊற்றி அபிஷேகம் போல் செஞ்சுக்கோங்க, சுத்தப்படுத்திக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் அதை தேய்ச்சி விளக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ஈர துணியை வச்சுக்கிட்டு அதை துடைத்து எடுத்தாலே போதுமானது. அதற்கு பிறகு நீங்கள் ஆமைக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கலாம். சந்தன குங்குமம், இல்லாட்டி நம்ம சுவாமி திலக பவுடர், மஞ்சள் குங்குமம் இப்படி வைக்கலாம். இல்லைன்னா சந்தனம் குங்குமம் வைக்கலாம். இதை பூஜை அறையில் வச்சாலும் இப்படித்தான், வெளியில் வேறு எங்கேயாவது வச்சாலும் இப்படித்தான் வைக்கணும். நீங்கள் தினமுமே மற்ற சுவாமிக்கெல்லாம் தூப தீபங்கள் காமிக்கிற மாதிரி வெறும் ஊதுவத்தி மட்டும் காமிச்சா போதுமானது. நைவேத்தியம் இதுக்குன்னு தனியாக பண்ண வேண்டாம். மற்ற சுவாமிக்கு பண்ணும்போது பூஜை அறையில் இதை வச்சிங்கன்னா மற்ற சுவாமிக்கு பண்ணும்போது இதற்கும் சேர்த்து பண்ணலாம். மற்றபடி இதுக்கு தனியாக கவனம் செலுத்தி அதுக்கெல்லாம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இது நம்ம இந்த தீட்டு நாள்களில் பெண்கள் கேட்கக்கூடியது, தீட்டு நாள்களில் பக்கத்தில் போகலாமா வேறு எங்கேயாவது வச்சோன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? அது பாட்டுக்கு அது இருக்கட்டுமே, பூஜை அறைக்குள்ளே எப்படி இருந்தாலும் போக போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் அந்த தீட்டெல்லாம் கழிஞ்ச பின்னாடி வழக்கமாக எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இருந்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், இந்த ஆமையெல்லாம் வீட்டிலே வைப்பதனால கெடுதல் கிடையாது. அதில் ரொம்ப தெளிவாயிருங்க. உங்களுக்கு இப்போவும் தெளிவு கிடைக்கலன்னா போய் கூகுளில் படிங்க. ஆமையை பற்றி ஏகப்பட்டது போட்டிருப்பாங்க. நமக்கு முதலாக கடல் வழியாக நிறைய இடங்களை காமிச்சது ஆமை தான் காமிச்சது தெரியுமா? இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இந்த ஊர் இருக்குது, இந்த நாடு இருக்குது அப்படின்னு கடல் வழியாக ஆமை தான் நமக்கு காமிச்சு கொடுத்தது. அவ்வளவு ஒரு தெய்வீகத்தன்மையை வாய்ந்தது ஆமை. அதனால் நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான
வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.